விழாவை முன்னிட்டு நடைபெறும் பண்டங்களில் சிறந்தது இனிப்பா காரமா என்ற சுவையான பட்டிமன்றத்தின் நடுவர் பீமனூர் கருப்பசாமி அவர்களே, காரமே சிறந்தது என கர்ஜிக்க வந்துள்ள ஓமப்படி முருகப்பன் அவர்களே, காராபூந்திப்பட்டி பக்கோடாசாமி அவர்களே, இனிப்பே சிறந்தது என வாதிட வந்துள்ள ரசகுல்லாபுரம் ஜாங்கிரியப்பன் அவர்களே, அதிரசபுரம் பார்கோபர் அவர்களே, நாவை சப்பு கொட்டு ரசைத்து சுவைத்திட வருகை தந்துள்ள சிவனர்களே, உங்கள் அனைவரையும் எங்கள் சங்கத்தின் சார்பில் வருக வருக என்று வரவேற்கிறேன். அனைவருக்கும் என சுவையான வணக்கங்கள். ஆனால் எந்த சுவை என்று மட்டும் கேட்டு விடாதீர்கள். நடுநிலையுடன் தீர்ப்பு கூற வேண்டுமே என்ற பொறுப்புணர்வுடன் தான் நான் இங்கே வந்தது. இவர்கள் அளித்த சிற்றிண்டியில் சிறந்தது இனிப்பா காரமா? இரண்டு அணியினரும் தங்கள் வாதங்களில் பயன்படுத்தி விடுவார்களோ என்ற பயத்தில் இரண்டையும் ஒன்றாக கலந்து சாப்பிட்டேன். இரண்டு அணியினரும் எடுத்துரைத்த கருத்துக்களின் அடிப்படையில் தான் நான் எனது தீர்ப்பை கூறுவேன் என்று உறுதியாக தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போது இனிப்பு அணியை சேர்ந்த ரசகுல்லாபுரம் ஜாங்கிரியப்பன் அவர்களை பேச அழைக்கிறேன். அனைவருக்கும் என் இனிப்பான வணக்கங்கள். தமிழுக்கு அமுதென்று பேர், அந்த தமிழ் என்ப தமிழ் எங்கள் உயிருக்கு நேர், உயிருக்கு நேர் என்று இன்பநாதன் எழுப்பினார் புரட்சி கவிஞர் பாரதிதாசன். அன்னை தமிழுக்கு இனிமை என்று பெயர். விநாயகரை துதிக்கும் அவ்வை பிராட்டியார் பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்து நான் உனக்கு தருவேன் என்றுதான் பாடுகிறார். பிறந்த நாளுக்கு கேக் வெட்டுகிறோமே, அது எந்த சுவை? எண்ணி பாருங்கள். மங்கள காரியங்களுக்கு சர்க்கரை, சாக்லேட், கற்கண்டு, லட்டு இவற்றை தான் தருகிறோம். இவற்றையெல்லாம் எந்த சுவை? இனிப்பல்லவா? தின்பண்டங்கள் விற்கும் கடைகளில் பல்சுவை பண்டங்கள் இருந்தாலும் ஸ்வீட் ஸ்டால் என்றுதான் பெயர் சுற்றி உள்ளார்களே தவிர கார ஸ்டால் என்று அழைக்கிறோம். பஜ்ஜி, சொஜ்ஜி, பக்கோடா போன்ற காரங்களை தின்றுவிட்டு ஐயோ காரமல்லவா குழந்தைகளும் மற்றவர்களும் அலறுகிறார்கள். அடடா, ஐஸ்கிரீம் சுவைக்கும் போது ஏற்படும் பேரின்பம் எல்லாம் பாவம் காரணினர் கண்டதில்லை போல. அவர்களுக்கு நமது அனுதாபங்கள். எந்த நிலையிலும் இருக்கும்போது இனிது இனிது இனிப்பே இனிது என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இனி காரமே சிறந்தது என பேச வருகிறார் ஓமப்பொடியூர் முருகப்பன் அவர்கள். வணக்கம். தற்போது இங்கு நடைபெற்று கொண்டிருப்பதை பற்றி யார் கேட்டாலும் சாரமான விவாதம் என்றுதான் கூறுவோம். அதிலேயே காலம் இருக்கிறது. அது மட்டுமா, வான்புகழ் வள்ளுவன் தந்த குரலில் 133 அதிகாரங்கள் உள்ளன. ஆழ்வோரிடம் இருப்பதோ அதிகாரம். இந்த மேன்மைகள் யாவும் புரியாமல் இனிப்பை பற்றி தம்பத்த மறுத்து விட்டு போயிருக்கிறார் ஜாங்கிரியப்பன். ஸ்வீட் ஸ்டார் என்றுதான் அழைக்கிறாராம். பூனை கண்ணை மூடிக்கொண்டால் பூலோகமே இருந்ததாக கருதுமாம். அதே போல்தான் இவரது வாதமும். கிராமம் முதல் மாநகராட்சி வரையிலும் எல்லா இடங்களிலும் பண்டங்கள் இருக்கும் கதைகளை பலகால கதை என்றே அழைப்பதை அறியால் போலும். மயக்கும் மசால்வதை, கமகமக்கும் வெங்காய பக்கோடா, நாவை சப்பு கொத்த வைக்கும் ஓமப்பொடி, தின்று கொண்டே இருக்க தோன்றும் காராம்பூந்தி. ஆஹா, எத்தனை சுவையான பண்டங்கள்! அதிக இனிப்பை சாப்பிட்டு விட்டு சர்க்கரை வியாதி உள்ளாகி கோதுமை கஞ்சியை மட்டும் சாப்பிட்டு நரக வேதனை அனுபவிப்போர் எண்ணிக்கை எண்ணிலடங்காது. மனிதன் உயிர் வாழ தேவையானது ஆகாரம். இதற்கு மேல் என்ன ஆதாரம் வேண்டும்? காலத்தின் மகிமை எடுத்துரைக்க. நன்றி, வணக்கம். கார அணியினரின் வாதத்திற்கு மறுப்புரைக்க வருகிறார் அதிரசபுரம் பார்கோவன் அவர்கள். வணக்கம். முருகப்பன் அவர்களுக்கு காரத்திற்கு ஆதாரமான செய்திகள் கிடைக்காததால் தலைப்புக்கே சம்மதம் இல்லாமல் ஆகாரம், ஓகாரம், அதிகாரம் என்று ஏதேதோ சொத்தை வாதத்தை வைத்துவிட்டு போயிருக்கிறார். இனிப்பு சாப்பிடுவதால் சர்க்கரை வியாதி பாவம், காரம் சாப்பிடுவதால் அல்சர் என்னும் பயங்கரமான குடற்பு நோய் வரும் என்பதை அறியார் போலும். சிறப்பினும் சிறப்பான நல்ல செய்தி என்றால் சர்க்கரை பந்தலிலே தேன்மாறி பொழிந்தது போல என்று வாமை சொல்வதை நாம் அறிவோம். இறுதியாக ஒன்றை மட்டும் சொல்ல விரும்புகிறேன். இனிப்பு காரம்தான் வரிசைப்படுத்துவார்களே தவிர காரம் சீற்றென்று கூறுவதில்லை. இனிப்புக்கு பின் தான் காரம். எவ்வகையிலும் இணையற்ற பண்டம். இனிப்பே இனிப்பே என கூறி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். விவாதத்தின் இறுதி கட்டமாக
நிகழ்ச்சிக்காக பேச வருகிறார் காராபூந்திப்பட்டி பக்கோடாசாமி அவர்கள். இனிப்பு அணியை சேர்ந்த பால்கோவன் இனிப்பே இனிப்பே என்று ஏலம் விட்டு விட்டு போயிருக்கிறார். டிஃபன் சாப்பிடும்போது இனிப்பை மட்டும் சாப்பிட்டு விட்டு காஃபி குடித்தால் அந்த சுவையை சகிக்க முடியுமா? காஃபியின் சுவையும் தெரியாது, காரமில்லாமல் இனிப்பின் பெருமையும் அறிய முடியுமா? இனிப்பு என்ற பெயரில் சாக்கிரீம்களும் உடல் நலம் கெடுக்கும் பல வண்ணங்களும் கலக்கப்படுவதை நாம் அறிவோம். ஈமொய்த்து நோய்க்கு வழிவகுக்கும் இனிப்பு எப்படி ஐயா சிறந்த பண்டமாக முடியும்? சொத்தை பற்கள் ஏற்படுவதற்கும் பல நோய்கள் ஏற்படுவதற்கும் இனிப்பல்லவா காரணம். எனவே உண்டு மகிழ சிறந்த பண்டம் என கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இரண்டு அணியினரும் மிக சிறப்பாக எடுத்துரைத்தனர். கார அணியினரும் பற்பல எடுத்துக்காட்டுகள் மூலம் தங்கள் வாதத்திற்கு வலிமையூட்டினர். இனிப்பு அணியினரும் மிக சிறப்பாக எடுத்துரைத்தனர். இரண்டாலும் நோய்கள் ஏற்படும் என்பதையும் கூறினர். இரண்டையும் அனைவராலும் விரும்பி உண்ணப்படுபவை. இவை சுகாதார முறையில் தயாரிக்கப்பட வேண்டும். அளவுக்கு மிஞ்சினால் அமிழ்தமும் நஞ்சு என்பதை மனதில் கொண்டு அளவோடு உண்டு வளமோடு வாழ்வோம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மாணவ கண்மணிகளே, நீங்கள் அளித்த இனிப்பையும் காரத்தையும் நாங்கள் சுவைத்து மகிழ்ந்தோம். நன்றி. மாதந்தோறும் நடைபெற்ற போட்டிகளில் கலந்து கொண்டு பரிசு பெற்ற முதல் வகை All living things to live and flourish in peace and harmony. When the rainbow appears in the clouds, I will remember the everlasting promise between me and the living beings. Once upon a time, all the colors in the world started to quarrel. Each claimed he was the best, the most important, the most useful, the favorite. I am the color of loyalty and power. Kings and bishops have always chosen me, for I am a sign of authority and wisdom. People do not question me, they listen and obey. So I am the best one. Think of me, I am the color of silence. You hardly notice me, but without me, you all become superficial. I represent thought and reflection, true light and deep water. You need me for balance and contrast, for prayer and inner peace. So I am the best one. I am the most important. I am the sign of life and hope. I was chosen for the grass, trees, leaves. Without me, all the animals would die. Look out over the countryside and you will see that I am in the majority. So I am the best one. I am the color of danger and bravery. I am willing to fight for a cause. I brave fire and the blood. Without me, the earth would be as empty as the moon. I am the color of passion and of love. So I am the best one. You only think about the earth, but consider the sky and the sea. It is water that is the basic of life, and this is drawn up by the clouds from the blue sea. The sky gives space, peace and serenity. Without my peace, you would all be nothing but busybodies. So I am the best one. You are all so serious. I bring laughter, joy and warmth to the world. The sun is yellow, the moon is yellow, the stars are yellow. Every time you look at a sunflower, the whole world starts to smile. Without me, there would be no fun. So I am the best one. I am the color of health and strength. I may be scarce, but I am precious, for I serve the inner needs of human life. I carry all the vitamins. Think of carrots, pumpkins, oranges, mangoes and papayas. I don't hang around all the time, but when I fill the sky,
sunrise and sunset. My beauty is so striking that no one gives another thought to any of you, so I am the best one. You foolish colors, fighting among yourselves, each one trying to dominate the rest. Do you not know that God made you all, each for a special purpose, unique and different? He loves all. Join hands with one another and come with me. We will stretch you across the sky in a bow of color. As a reminder that He loves all, that you can live in together in peace and promise. He is with you, a sign of hope for tomorrow. And so whenever God used a good rain to wash the world, He puts the rainbow in the sky. And when we see it, we should remember that He wants us to appreciate each other. Thank you. நடனத்தின் மூலம் நம்மை மகிழ்வித்த மாணவிகளுக்கு நன்றி. ஹாய் ஜூடா, நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நான் பைபிள்ல இருந்து கதைங்களை வாசிச்சுட்டு இருக்கேன்ப்பா. அப்படிங்களா?
மாமா பைபிள்ல இருந்து ஒரு கதை சொல்றீங்களா? பைபிள்ல இருந்தா கதை சொல்லவா இல்ல பாடவா? பாடுங்க. பாட்டு பாடுறது மாத்திரம் இல்ல சூடா, வா சேர்ந்து ஆடலாமா?
மூலம் நம்மை தமிழனையை அழகுபடுத்தும் அணிகலன்களில் தலைசிறந்த காப்பியமாம் சிலப்பதிகாரத்தில் இடம்பெற்றுள்ள வழக்குரை காதை உங்கள் கண்முன் நாடகமாக. கோவலனும் கண்ணகியும் பிழைப்பு தேடி மதுரை மாநகருக்குள் வருகிறார்கள். அங்கு மாதிரி என்ற ஆயர்குல பெண் வீட்டில் அடைக்கலம் புகுகிறார்கள். மாதிரி வீட்டில் கோவலனும் கண்ணகியும் கலந்துரையாடும் காட்சி இதோ. ஏணிப்படி உடைந்து அமர்ந்திருக்கிறீர்கள். வேற என்ன செய்வது கண்ணகி? உனக்கு இழைத்த துரோகத்துக்காக என் உயிரை மாய்த்து கொள்ளாமல் உனக்கு முன்னால் செய்வது அறியாமல் இருக்கின்றேன். அதை எண்ணி நான் வருந்திக் கொண்டிருக்கிறேன். அப்படியெல்லாம் கூறாதீர்கள். நம்மிடம் எதுவும் இல்லை என்று எண்ணாதீர்கள். நம்பிக்கை என்று ஒன்று நம்மிடம் இருக்கிறது. நம்பிக்கையா? நம்பிக்கையே மூலதனமாக வைத்து செல்வத்தை முதன்மை பெற்ற உலகில் வேற என்னம்மா செய்ய முடியும்? உங்களுக்கு பொருள்தானே தேவை. இதோ என் கால் சிலம்பை வைத்து பொருள் ஈட்டி வணிகம் செய்யலாமே. இழந்தவற்றையெல்லாம் மீண்டும் மீட்கலாமே. எனக்காக உன் பாதத்தில் இருக்கும் உன் சிலம்பை மட்டும் தான் இதுவரை இழக்கவில்லை. என்னால் நிம்மதி இழந்தாய், செல்வத்தை இழந்தாய், சுகவாழ்வை இழந்தாய், பெற்றோர் உற்றார் உறவினர்கள் எல்லாவற்றையும் விட்டு பிரிந்தாய். எனக்காக இக்கால் சிலம்பையும் இழக்க தயாராகிவிட்டாள். என்னால் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. மன்னித்து விடு கண்ணகி. போதும் போதும் இந்த துயரம். இழந்தவை இழந்தவையாகவே இருக்கட்டும். நீ நடப்பவை நல்லவையாகவே இருக்கட்டும். மறக்காமல் என் கால் சிலம்பை பெற்றுக் கொள்ளுங்கள். கண்ணகி, உன் பேச்சிலே புது நம்பிக்கை பெற்றேன். என்னால் நான் இழந்த செல்வத்தையும் உன்னால் மீண்டும் பெறப்போகிறேன். கோவலன் கண்ணையிடமிருந்து பெற்ற காற்சிலம்பை விற்க பொற்கொள்ளன் வீதி நோக்கி வருகிறான். முதலாளி, முதலாளி, நான் செய்த தங்கத்தை பாருங்கள். அருமையாக செய்திருக்கிறாயே. அப்பனா இந்த மாசம் எனக்கு சம்பளத்தை அதிகப்படுத்தி கொடுப்பீங்களா? சம்பளமா? இவனுக்கு சம்பளத்தை தந்தா அந்த இடத்தை விட்டு விலகிடுவான். இங்க பார், இதுல ஏதோ குறை இருக்கிறது. குறையா? குறையா? போச்சு. இந்த மாசமும் முதலாளியா நம்மளுக்கு சம்பளத்தை அதிகப்படுத்தி தர மாட்டாரு. ஐயா, அவரு அப்பையில இருந்து நம்ம கடைய வேலைக்கு பார்த்துக்கிட்டே நிக்கிறாரு. நானும் ரொம்ப நேரமா கவனிச்சு கொண்டுதான்டா இருக்கிறேன். நீ கடையை பாற்றுக்கொள். யாராவது உன்னை ஏமாற்றி விடுவார்கள். நான் என்னவென்று கேட்டுக்கொள்கிறேன். தம்பி தம்பி, தாங்கள் ஊருக்கு புதுசா? இதற்கு முன்பு தங்களை பார்த்ததில்லையே. ஆமாங்க ஐயா, நான் புகார் நகரத்திலிருந்து பிழைப்பு தேடி மதுரைக்கு வந்துள்ள புதியவன். உங்களுக்கு ஏதாவது உதவி வேண்டுமா? இந்த கால் சிலம்பை விற்க வேண்டும். அதோ தெரியுது பார், அதுதான் பொற்கொள்ளன் இருக்கும் இடம். அங்கு சென்றால் கால் சிலம்பை விற்கலாம். தங்களின் உதவிக்கு ரொம்ப நன்றிங்க ஐயா. பொற்கொள்ளனுக்கு எனது வணக்கம். உங்களுக்கு என்ன வேண்டும்? இந்த கால் சிலம்பை விற்க வேண்டும். இது உங்களுடையதா? ஆமாங்க ஐயா. சிறிது நேரம் இங்கே அமருங்கள். கடைக்காரரே, கடையை கொஞ்சம் பார்த்து கொள்ளுங்கள். நான் அரசவைக்கு சென்று வருகிறேன். இதோ வருகிறேன். பாண்டியனின் அரசவை மதுரை மாநகரத்தில் மங்காத புகழுக்குடைய நீதி வாழுவா செங்கோலனும் வேப்பம்பு மாலையாக அணிந்த வெற்றி வேந்தனும் விண்ணிலும் மண்ணிலும் மீன்கொடியை நிலைநாட்டிய தென்னவனும் ஆகிய நம் பாண்டிய மன்னர் வருகிறார் வருகிறார் வருகிறார்.
பார்ப்பதற்காக பொற்கொல்லன் ஒருவன் வந்திருக்கிறான் என்று அனுமதி பெற்று வாருங்கள். மன்னா வணக்கம். உங்களை பார்ப்பதற்காக அரசவை பொற்கொல்லன் ஒருவன் நீண்ட நேரமாக காத்து கொண்டிருக்கிறான். எதற்காக இருக்கும்? சரி, வர சொல்லுங்கள். மன்னர் தங்களை அழைக்கிறார். நன்றி காவலரே. மாமன்னருக்கு என் பணிவான வணக்கம். பாண்டிமாதேவியின் களவு போன கால் சிலம்பு கிடைத்து விட்டது. என்ன, கால் சிலம்பு கிடைத்து விட்டதா? யார் அந்த கல்வன்? எங்கே அந்த சிலம்பு? என்னுடைய இருப்பிடத்திலேயே களவு போன கால் சிலம்பு கிடைத்து விட்டது. என்ன, கால் சிலம்பு கிடைத்து விட்டதா? யார் அந்த கல்வன்? எங்கே அந்த சிலம்பு? என்னுடைய இருப்பிடத்திலேயே அவனை அமர வைத்து விட்டு தங்களை காண வந்துள்ளேன். இந்த பொற்கொல்லன் காட்டும் கல்வனை கொன்று கால் சிலம்பை கொன்று வாருங்கள். அப்படியே ஊழ்வினை காரணமாக கோவலன் கல்வன் என்ற பாண்டிய மன்னனால் குற்றம் சாட்டப்பட்டு கொலை செய்யப்படுகிறார். பாண்டிய மன்னனின் ஆணைக்கிணங்க கோவலன் கொல்லப்படுகிறார். இச்செய்தி ஊர் எங்கும் பரவுகிறது. கண்ணகிக்கு மாதிரியின் மூலமாக இச்செய்தி தெரிவிக்கப்படுகிறது. கண்ணகி, கண்ணகி, எங்கே இருக்கிறாய்? இதோ இங்கேதான் இருக்கிறேன். சொல்லுங்கள் அம்மா, ஏன் இந்த பதற்றம்? ஊரெல்லாம் ஒரு துயர செய்தி பரவி கொண்டிருக்கிறது. இந்த துயர செய்தியை உன்னிடம் எவ்வாறு கூறுவது எனக்கு தெரியவில்லை. நான் காணாத துயரமா, அடையாத வேதனையா, எதுவாக இருந்தாலும் கூறுங்கள் அம்மா. நீ இதுவரை காணாத துயரத்தை விட அடையாத வேதனையும் அடைந்து விட்டாய் கண்ணகி. என்ன சொல்கிறீர்கள் அம்மா? சிலம்பை விற்க சென்ற உன் மணவாள கல்வன் என்று பாண்டிய மன்னனால் குற்றம் சாட்டப்பட்டு என்னாகிவிட்டது? சொல்லுங்கள் அம்மா. கொலை செய்யப்பட்டதாக எனக்கு செய்தி வந்துள்ளது. நம்ப முடியவில்லை. ஐயோ, என் கணவன் கல்வன் அல்ல. பொய் குற்றம் சாட்டிதான் என் கணவனை கொண்டிருக்க முடியும். என் கணவன் குற்றமற்றவர் என்று நிரூபிப்பேன். நீதியை நிலைநாட்டுவேன். நான் சென்று வருகிறேன் தாயே. இப்ப அந்த பிள்ளை மறுபடியும் இந்த இது முடிக்க செல கட்டணும்ல. ராஜாத்திராஜ ராஜ கம்பீர ராஜ மார்த்தாண்ட பாண்டிய குலத்திலவ மாமன்ன நெடுஞ்செழிய வருகிறார் வருகிறார் வருகிறார்.
வாயில் காவலனே வாயில் காவலனே தவறிய கொடுங்கோல் மன்னனின் வாயில் காவலனே. கணவனை இழந்த பெண்ணொருத்தி கையில் தனிச்சிலமுடன் வந்திருக்கிறார் என்று உன் மன்னனிடம் பெற்றோர். வாலிய மன்னா வாலியவே, தென்னம் பொறுப்பின் தலைவா வாழ்க, செல்லியனே வாழ்க, தென்னவனே வாழ்க, இதுவரை படி சொற்கள் சேராத பஞ்சவனே வாழ்க. உங்களிடம் கூறுவதற்கு ஒரு செய்தி உள்ளது அரசே. என்ன செய்தி? தங்களை காண ரௌத்திர குலப்பெண் ஒருத்தி நம் அரசவை வாயில் நிற்கின்றாள். அவள் பார்ப்பதற்கு காளி போல் இருக்கின்றாள். அவள் காளி அல்ல, அவள் துர்க்கை போல் இருக்கின்றாள். அவள் துர்க்கையும் அல்ல, அவள் பிடாரி போல் கவம் பொங்கி நிற்கின்றாள். அவள் பிடாரியும் அல்ல. யார் அந்த பெண்? உடனே அழைத்து வருக. நீரொழுகும் கண்களுடன் என் முன் நிற்கும் நீ யார்? சேரா மன்னா செப்பதுடே, ஆராய்ந்து அறிந்து நீதி வழங்காத என் மன்னனே, ஒரு புறாவின் துன்பத்தை போக்குவதற்காக தன் தொடையின் தசை அறுத்து கொண்ட சிபி மன்னன் ஒரு பசுவின் அறிந்து தனது ஒப்பற்ற மகனே தன் பேர் சக்கரத்தில் இட்டுக் கொண்ட மனுநீதி சோழனும் வாழ்ந்த பெரும் புகழுடைய புகார் நகரமே யான் பிறந்த ஊர். சோழ சாம்ராஜ்யத்திற்கே பெரும் குரல் கொடுக்கும் மா சாத்துவின் மருமகள் நான். முத்து விளைகின்ற 3 கடல் சுற்றும் கண்ணகத்தில் மூவரசு கொடி கட்டி முச்சங்கம் மரத்து முக்கொடியின் நிழலிலே தமிழை காப்பாற்றும் வேதத்தின் பரம்பரையில் பெருமகனை மூடியாக்க முடிப்புடைந்த மன்னவனே, உனது கொடுங்கோல் அளித்தாவது கொலையுண்ட கோவலனின் மனைவி கண்ணகி நான் என்பதை அறிந்திடுக. அரசே, கோவலனின் மனைவி கண்ணகி. ஓ, கால் சிலம்பை திருடிய கோவலனின் மனைவி கண்ணகியா? போதும் போதும், யாகவராயன் நாக்கார்க்க மன்னா நாக்கார்க்க. நீதிய இலக்கண முறைக்கும் நெடுஞ்செழிய பாண்டிய மன்னனே, மது நாட்டில் எதற்கு பெயர் நீதி? நல்லான் வகுத்தார் நீதி அல்ல அல்ல, வல்லான் வகுத்ததே நீதி. கொற்றவனே எண்ணிப்பார், பொது மன்றத்தில் விசாரிக்க வேண்டிய வழக்கு கோவில் மண்டபத்தில் முடிவானது. சிந்தியுங்கள், நன்றாக சிந்தியுங்கள். குற்றம் சாட்டப்பட்டவர்களின் மறுப்புகளுக்கு மதிப்பு தராமல் அவ்வளவு அவசரமாக நடைபெறுவானே, இதற்கு பெயரா நீதி? இதற்கு பெயரா நேர்மை? இதற்கு பெயரா நியாயம்? இதற்கு பெயரா அரசு? உனக்கு பெயரா அறம் காக்கும் மன்னன். ஆதிரத்தின் அறிவுக்கண்ண இலக்காதை கண்ணகி. கல்வனை கொலை செய்தல் கொடுங்கோல் அல்ல, அது அரசின் நீதி. உன் கணவனின் கையில் இருந்தது அரசி பெருந்தேவியின் கால் சிலம்பு. அது பெருந்தேவியின் சிலம்பல்ல, கோவலந்தேவியா கண்ணகியின் சிலம்பு. நம்ப முடியாது என்னால். நீ யார் நம்புவதற்கு? உன்னை யார் நம்ப சொல்கிறார்கள்? உன் மீது வழக்குரைக்க வந்தவள் நான், குற்றவாளி நீ. என்ன, நான் குற்றவாளியா? நீ குற்றவாளி. அதனால் தீர்ப்பு வழங்கும் பொறுப்பு உன்னிடம் இல்லை. இதோ இருக்கிறார்களே மேன்மை மிக்க மனிதர்கள், இவர்கள் சொல்லட்டும் மேன்மை மிக்க நல்ல தீர்ப்பை. இதற்கு என்ன ஆதாரம்? இதோ இந்த சிலம்பு. இதற்கு இணையான மற்றொரு சிலம்புதான் என் மன்னவன் விற்க வந்தார். மாப்பாவிகள் கொன்று குவித்து விட்டனர். அப்படியானால் தேவி அணிந்திருக்கும் சிலம்பு அதில் ஒன்றே என்னுடையது. அதற்கு என்ன அடையாளம்? அடையாளம் வேண்டுமா? 1000 கேள்விகள் என்னை கேட்டு உன்னை குற்றமற்றவன் என்று காட்டிக்கொள்ள துடிக்கிறாயே. இப்படி ஒரு கேள்வி என் மணவாளனே கேட்டிருந்தால் நீதி வலுவான் நெடுஞ்செழியன் என்ற பெயர் உன்னில் நிலைத்திருக்குமே, என் கணவனின் உயிர் தங்கியிருக்குமே. இது உன்னுடைய நிரூபித்து காட்ட முடியுமா? மன்னவா, உன் மனையால் அணிந்திருக்கும் சிலம்பில் உள்ள பறவைகள் முத்துக்களா மாணிக்கமலா? முத்துக்கள், அதுவும் கொற்கை முத்துக்கள். என்னுடைய சிலம்பில் உள்ளவை மாணிக்க பறவைகள். எங்கே பார்க்கலாம். தேவி, நீங்கள் அணிந்திருக்கும் சிலம்பை கொடுங்கள். பார்த்தாயா? முத்துக்களை அடுத்து பாரு.
மாணிக்கங்கள், மாணிக்க பரல்கள். மாணிக்கங்கள் அல்ல, தர்மத்தின் கண்கள் வடிக்கின்ற ரத்த துளிகள் மன்னா, ரத்த துளிகள். பாண்டியா, உனக்கு இன்னும் சந்தேகம் இருந்தால் இதோ மற்றொரு சிலம்பு. அமைச்சர்களே, அரண் கூறும் சான்றல்களே, இதற்கு என்ன பதில்? தலை தொங்கி விட்டதா? நீதி கலந்து விட்டதா? நேர்மை வழிந்து விட்டதா? வாழ்மை அழிந்து விட்டதா? நேற்று ஏரிய பாண்டியருடன் நின்றார் ரம்மா ரத்திர எல்லாம் மண்ணோடு மண்ணாகி கலந்து விட்டதா? ஏன் இந்த வாட்டம்? தமிழகம் சிரிக்கிறது பாண்டியா, தமிழகம் சிரிக்கிறது. நீ தலை குடித்து கிடப்பதை பார்த்து தமிழ்நாட்டின் திருமறை நூல் கேள்வி பேசுகிறது பாண்டியா, கேள்வி பேசுகிறது. உன் நீதி வழங்கும் செய்தி கேட்டு ஆணை சேனை ஆயிரம் ஆயிரம் என்று தெரிந்து வந்தால் தெம்மாக வழிநடத்தும் வீரம் எங்கே? கம்பீரம் எங்கே? வெற்றி திருப்பார்வை எங்கே? எங்கே? மன்னா ஆராய்ந்து முடியாத பெரிய காரியம், எண்ணி முடியாத அற்புதங்களும். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியம், எண்ணி முடியாத அற்புதங்களும். நிறைவேறும் காலம் வந்துவிட்டது, நிச்சயமாய் உன் கண்கள் பார்க்க போகுது. நிறைவேறும் காலம் வந்துவிட்டது, நிச்சயமாய் உன் கண்கள் பார்க்க போகுது. ஆரம்பமே எல்லாமே நிறைவேறுமே, ஆரம்பமே எல்லாமே அற்புதமே. வெட்கப்பட்டு தலைகுனிந்து நின்றாலும், வாக்கு தத்தும் தாமதங்களானாலும். வெட்கப்பட்டு தலைகுனிந்து நின்றாலும், வாக்கு தத்தும் தாமதங்களானாலும். வானம் பூமி ஒழிந்தாலும் வார்த்தை மாறாத உன்னில் துவங்கிய நற்கிரியை நிறைவாய் முடிப்பாரே. ஆரம்பமே எல்லாமே நிறைவேறுமே, ஆரம்பமே எல்லாமே அற்புதமே. முயற்சியெல்லாம் தோல்வியாக முடிந்தாலும், இரவெல்லாம் கண்ணீர் விட்டு அழுதாலும். முயற்சியெல்லாம் தோல்வியாக முடிந்தாலும், இரவெல்லாம் கண்ணீர் விட்டு அழுதாலும். காலை வந்ததா சந்தோஷம் உன்னை நிரப்பிடுவே, கனவுகள் எல்லாம் நிறைவேற்றி இயேசு மகிழச் செய்வாரே. ஆரம்பமே எல்லாமே நிறைவேறுமே, ஆரம்பமே எல்லாமே நிறைவேறுமே. கிருபை இறங்கியே பலத்தால் மூடுதே, வழிகள் திறக்குதே, நேரம் வந்ததே. கிருபை இறங்கியே பலத்தால் மூடுதே, வழிகள் திறக்குதே, நேரம் வந்ததே. கிருபை பலத்தால் வழிகள் நேரம் வந்ததே. கிருபை இறங்கியே பலத்தால் மூடுதே, வழிகள் திறக்குதே, நேரம் வந்ததே. ஆரம்பமே எல்லாமே நிறைவேறுமே, ஆரம்பமே எல்லாமே நிறைவேறுமே, ஆரம்பமே எல்லாமே நிறைவேறுமே.
மாணவர்களே, உங்கள் விருப்பங்கள் எல்லாம் நிறைவேறும் என்ற நடனத்தின் மூலம் மகிழ்வித்த மாணவிகளுக்கு நன்றி. தன்னாலே பாட்டொன்று பாட தன்னாலே வந்தேன் நானே அழைச்சா அழைச்சா உன்னாலே வந்தேன் நானே ஒயிலாட்டத்தின் மூலம் நம்மை மகிழ்வித்த மாணவர்களுக்கு நன்றி. स्वागत करें गीत और नृत्य से आराधना
दाता की नाचे गाए प्रभु को अपनाए पूजन की बेला में प्रेम गीत सुनाए भक्ति से झूमे हर दिल यहाँ प्यार से भर दे जीवन जहाँ सत्य का सूरज चमके सदा शांति का संदेश फैलाए जहाँ जय हो यीशु राजा की जय हो जीवन दाता की नाचे गाए प्रभु को अपनाए पूजन की बेला में प्रेम गीत सुनाए कलीसिया एक परिवार है मसीही जीवन आधार है सब मिलकर हाथ उठाए अब आशीष बरसे प्रभु से तब जय हो यीशु राजा की जय हो जीवन दाता की नाचे गाए प्रभु को अपनाए पूजन की बेला में प्रेम गीत सुनाए क्रूस का चिन्ह हमें राह दिखाए पवित्र आत्मा संग जीवन सजाए माता मरियम करे विनती हर मन में हो प्रभु भक्ति जय हो यीशु राजा की जय हो जीवन दाता की नाचे गाए प्रभु को अपनाए पूजन की बेला में प्रेम गीत सुनाए जय हो यीशु राजा की जय हो जीवन दाता की नाचे गाए प्रभु को अपनाए पूजन की बेला में प्रेम गीत सुनाए ஜீவனுள்ள இயேசு ராஜாவுக்கு ஜெய்கோ என்று நடனத்தின் மூலம் மகிழ்வித்த மாணவிகளுக்கு நன்றி. நெருப்பா கொதிக்குது பூமி யாரும் பொறுப்பா நடக்கல சாமி நெருப்பா கொதிக்குது பூமி யாரும் பொறுப்பா நடக்கல சாமி அடாறு குணம் எல்லாம் இந்த சாயமாகி போச்சு அட பூமி தானே காயமாகி போச்சு காடு வெட்டி போட்டு அட சுடும் ஏறி போச்சு ஓசோன் கூரை ஓட்டையாகி போச்சு மனுஷன் பேராசைக்கு பூமி போதுமா மனுஷன் அரக்கனா பூமி தாங்குமா மனுஷன் பேராசைக்கு பூமி போதுமா மனுஷன் அரக்கனா பூமி தாங்குமா நெருப்பா கொதிக்குது பூமி யாரும் பொறுப்பா நடக்கல சாமி உஷ்ணமெல்லாம் கூடி பனி பாறை எல்லாம் உருகும் நீர் கடல் எல்லாம் பெருகும் யாராலே மரங்கள் எல்லாம் வெட்டி போட்டு மனுஷன் போடு ஆட்டம் அடைக்கும் புகை மூட்டம் கூடாதே இது கூடாதே மனம் போன போக்கில காசு பண்ண காசு அட மாசு பண்ணி வச்சதெல்லாம் கரியமெல்லாம் வாயு வந்த காத்தோட சேர்த்தா எங்களுக்கு மிச்சம் இது நியாயமா மனுஷன் பேராசைக்கு பூமி போதுமா மனுஷன் அரக்கனா பூமி தாங்குமா மனுஷன் பேராசைக்கு பூமி போதுமா மனுஷன் அரக்கனா பூமி தாங்குமா
நெருப்பா கொதிக்குது பூமி பூமி யாரும் பொறுப்பா நடக்கல சாமி சாமி. நடனத்தின் மூலம் நம்மை மகிழ்வித்த மாணவிகளுக்கு நன்றி. அடுத்ததாக வட்டார கல்வி அலுவலர் திரு அருமுருகன் அவர்களின் சிறப்புரை. புனித சார்லஸ் தொடக்கப்பள்ளியினுடைய 43வது ஆண்டு விழாவினை தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கின்ற விழா அருட்தந்தை சகோதரர் அவர்களே, இந்த பள்ளியின் நிர்வாகத்தை மேற்கொண்டிருக்கின்ற பள்ளியினுடைய நிர்வாகி அவர்களே, பள்ளியை நல்ல முறையில் வழிநடத்தி கொண்டிருக்கின்ற தலைமை ஆசிரியர் பெருமக்களே மற்றும் அவருக்கு உறுதுணையாக இருக்கின்ற ஆசிரியர் பெருமக்களே, மாணவ செல்வங்களே, பெற்றோர்களே, ஆன்றோர்களே, சான்றோர்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் இந்த நேரத்திலே மாலை நேர வணக்கத்தினை பணிவோடு தெரிவித்துக் கொண்டு, இந்த விழாவானது எதற்காக இங்கு நடத்தப்படுகிறது யாருக்காவது பெற்றோர்களுக்கு தெரியுமா? தெரியல. அதாவது ஓராண்டு உங்கள் குழந்தைகள் இப்பள்ளியிலே படித்து தன்னுடைய வல்லம திறமைகளை உங்கள் முன்னிலையிலே படைத்திருக்கின்றார்கள். ஒவ்வொரு நிகழ்வும் நீங்கள் பார்த்து ரசிச்சிங்க. அந்த நிகழ்ச்சியில் கலை நிகழ்ச்சி மூலியமாக நம்முடைய தமிழருடைய மரபு, தமிழுடைய கலாச்சாரம், மனிதனுடைய ஒழுக்க நெறிகள் ஆகியவற்றையெல்லாம் தன்னுடைய கலை நிகழ்ச்சி மூலமாக உங்களுக்கு தெரிவித்திருக்கிறார்கள். அதனை பார்க்கும் பொழுது உங்களுக்கு இப்பள்ளியினுடைய வளர்ச்சி, இப்பள்ளியினுடைய செயல்பாடு, இப்பள்ளியினுடைய முன்னேற்றம், அதன் மூலமாக உங்கள் மாணவ கண்மணியுடைய முன்னேற்றம் இதெல்லாம் வெளிப்படுத்தியிருக்கின்றார்கள். ஆக இதில் எங்களுக்கு ஒரு சுயநலம் ஒன்று இருக்கின்றது. இதெல்லாம் தங்கள் முன்னிலே உங்கள் மாணவ கண்மணியுடைய செயல்பாட்டால் எங்கள் பள்ளியினுடைய தரம் உங்கள் முன்னிலையிலே பிரதிபலித்து கொண்டிருக்கின்றது. அந்த அடிப்படையிலே உங்கள் அருகாமையில் உள்ள பெற்றோர்களுக்கும் உற்றார் உறவினர்களுக்கும் தாங்கள் இவ்விழாவிலே கண்டுகளித்த அரிய பெரிய நிகழ்வுகளை அவர்களுக்கு கூறி, என் பிள்ளை இந்த பள்ளியிலே படித்து இப்படிப்பட்ட கலை நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு தன்னுடைய பாடல் வரிகள் மூலமாக, நடிப்பு திறமை மூலியமாக இப்படி ஒரு நல்ல கருத்துக்களை வழங்கியிருக்கின்றார்கள். ஆகையினால் இப்பள்ளியிலே நல்ல ஒரு ஒழுக்கத்தையும் கல்வி அறிவு வளர்ச்சியும் போதிக்கின்றனர் என்பதனை மற்றவர்களுக்கு கூறி, வருகின்ற அடுத்த கல்வி ஆண்டிலே அருகில் உள்ள மாணவ செல்வங்களை இப்பள்ளியிலே சேர்த்து அந்த மாணவர்களும் நல்ல திறன்களை பெற்று வாழ்வில் மேம்பட அடைய எல்லாரும் உதவி செய்யுமாறு உங்களை அன்போடு இந்த நேரத்தில் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். இப்பள்ளியில் நீங்கள் சேர்க்கும் பொழுது, மாணவ கண்மணியை சேர்க்கும் பொழுது வெறும் மாணவனை மட்டும் கொண்டாந்து சேர்க்குறீங்க. ஒரு பெர்த் சர்டிஃபிகேட்டு மட்டும் கொண்டு வரீங்க, அதற்கு ஆதார் அட்டை கொடுக்குறீங்க. அடுத்து அந்த மாணவன் படிக்கின்ற புத்தகம், பையி, ட்ரெஸ்ஸு, மற்ற இதர உபகரணங்கள் பூராமே தமிழக அரசால் உங்கள் மாணவ செல்வங்களுக்கு வழங்கப்படுகிறது. ஆகையினால் இப்பள்ளியில் படிப்பதனால் உங்களுக்கு எந்த விதமான செலவுகளும் இல்லை. ஆகையினால் அரசு வழங்குகின்ற அனைத்து பொருட்களையுமே தலைமை ஆசிரியர் பெருமக்கள் வாங்கி உங்கள் மாணவ செல்வங்களுக்கு கொடுத்து, அதன் மூலியமாக தமிழ்நாடு அரசினுடைய கல்வி திட்ட செயல்பாடுகளை உங்கள் மாணவர்கள் மனதிலே புகுத்தி அவர்களை நல்ல ஒழுக்கமிக்க மாணவர்களாகவும் அறிவுமிக்க மாணவர்களாகவும் உருவாக்கி தருகின்றார்கள் இந்த ஆசிரியர் பெருமக்கள். அதனாலே இந்த நேரத்தில் இந்த ஆசிரியர் பெருமக்களை இப்போ ஒவ்வொரு நிகழ்வாக பார்த்தோம், அவ்வளவு சிறப்பாக இருக்கின்றது. எந்த இடத்துலையுமே நம்ம குறை சொல்ல முடியாது. அந்த மாணவருடைய கலைத்திறன் வெளிப்பாடு
அவர்கள் கற்றுக்கொண்ட வெளிப்பாடு எல்லாமே இந்த நேரத்தில் நம்ம ஆராய்ச்சி பண்ணி அதனை உற்று நோக்கி நாம் உறுதி செய்திருக்கிறோம். ஆகையினால் இந்த பள்ளி மிக சிறப்பாக உங்கள் குழந்தைகளுக்கு நல்ல ஒரு கல்வியினை வழங்கி கொண்டிருக்கு என்பதை நீங்கள் எல்லோரும் இந்த நேரத்தில் அறிந்திருப்பீர்கள். ஆகையினால் இப்போ அதேபோல தலைமை ஆசிரியர்கள் உங்கள் குழந்தைகளுக்கு தேவையான கல்வி உதவித்தொகைகள் அது எல்லாம் உங்களுக்கு பெற்று தருவதற்கு ஆசிரியர் பெருமக்களும் தலைமை ஆசிரியர்களும் உங்களுக்கு உற்ற வழிகாட்டியாக இருப்பார்கள் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். அதேபோல மாணவ கண்மையினுடைய பழமொழிகள் சண்டை நாட்டுப்புறத்தில் பார்த்தது மாதிரி இருந்துச்சு. மிக அருமை. இப்பள்ளியில் படிச்சுட்டு இப்படி என் பிள்ளை பேசுதா அப்படின்றதெல்லாம் நீங்கள் கண்டுகளிச்சிங்க. நானும் ஆச்சரியப்பட்டேன். இப்படி ஒரு பேச்சை நம்ம இது வரைக்கும் ஆய்வுக்கு வரும்போது இப்படிப்பட்ட ஒரு பேச்சை நம்ம பார்க்கலையே. ஆனால் இந்த மேடையில் பார்த்துட்டோம். அதே அரும்புகுடி நடனம் மிக அருமை, ரொம்ப அழகா. தஞ்சாவூர் பொம்மையெல்லாம் அந்த தஞ்சாவூர் பொம்மை தலையாட்டுறது மாதிரி அழகா நடனம் ஆடி நம்மளை எல்லாம் மகிழ்வித்தார்கள். அதே போல ஆங்கில நாடகம் அந்த வானவில் விப்ஜிஆர் அழகா ஒரு இதுவரைக்கும் யாரும் கண்டுபிடிக்காத முடியாத அளவுக்கு அந்த ஒரு திறனை நம்ம ஆசிரியர் பெருமக்கள் இந்த மேடைகளை வெளிப்படுத்தி இருக்கின்றார்கள். அதெல்லாம் மிக பாராட்டக்கூடிய செயல்பாடு. அதே போல கண்ணகி நாடகம் மிக அருமை. ஏன்னா இந்த நாடகம் எல்லாம் நம்ம அந்த காலத்தில் நம்ம இதில் படித்த பெற்றோர்கள் இருப்பாங்க. அன்றைக்கி நம்மளுக்கு சொல்லிக் கொடுத்ததெல்லாம் வாய்மொழியாக சொல்லிட்டு தான் போனாங்க, லெக்சர் மெத்தேடு தான். ஆனால் இன்னைக்கு நம்முடைய மாணவிகளுக்கு நம்முடைய குழந்தைகளுக்கு இங்கே பள்ளியிலே ஸ்மார்ட் போர்டுன்னு ஒன்று வச்சுருக்காங்க. அந்த ஸ்மார்ட் போர்ட்லேயே இந்த கோவலன் கண்ணகி நாடகத்தை போட்டு காட்டுறாங்க. அதனால தான் அவங்க ஈஸியாக இந்த அழகாக நடித்து காட்டினார்கள். அதனால் இன்னைக்கு தமிழக அரசினுடைய கல்வி கற்பித்தல் செயல்பாட்டில் மிகுந்த கவனம் செலுத்தி அனைத்து பள்ளிகளுக்குமே இந்த எளிமையான கற்றல் மெத்தேடுகளை கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறது, வழங்கி கொண்டிருக்கின்றது. அதே போல 5ஆம் வகுப்பு நடனம் மிக அருமையாக இருந்துச்சு. ஒவ்வொரு நடனமும் ஒவ்வொரு வெளிப்பாடு. அதே போல இந்த விழாவினுடைய வரவேற்பு மிக அருமையாக இருந்துச்சு. அதே போல இறை வழிபாடு பாடல் மிக அருமை. ஆக தொடக்கம் முதல் இறுதி வரை மிக அருமையாக இந்த ஆண்டு விழா சிறப்பாக நடைபெற்றது. இந்த நேரத்திலே பள்ளியினுடைய ஆசிரியர்களையும் மாணவ செல்வங்களையும் விருந்தினராக வந்திருக்கின்ற அருட்சகோதரிகளையும் அருட்தந்தையவர்களையும் பெற்றோர்களையும் உற்றோர்களையும் மற்றும் பிற பக்கத்து பட்டியலாம் வந்திருப்பாங்க, பார்த்து ரசிக்க வந்திருப்பாங்க. அவர்களையும் இந்த நேரத்திலே அவர்களுக்கு நன்றி கூறி வாழ்த்துரை வழங்கி நன்றி பெறுகிறேன். விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ. கலை நிகழ்ச்சியின் மூலமாக நாடகத்தின் மூலமாக தங்கள் திறமையை வெளிப்படுத்தியதாக ஐயா அவர்கள் கூறினார்கள். ஒழுக்கத்தையும் கல்வியையும் கற்றுக்கொள்கின்றனர். ஒழுக்கமிக்க மாணவர்களாக அறிவில் சிறந்த மாணவர்களாக இருக்கின்றனர். ஆங்கில நாடகமும் சிலப்பதிகார நாடகமும் மிக சிறப்பாக இருந்ததாக மாணவ கண்மணிகளை வாழ்த்தி சென்ற வட்டார கல்வி அலுவலர் ஐயா அவர்களுக்கு நன்றி. அடுத்ததாக போட்டிகளில் வெற்றி பெற்று பரிசுகளை வாங்க வருகின்ற மாணவர்களுக்கு ஐயா அவர்களை கவனிங்க. இப்போ யாரும் எங்கேயும் போக வேண்டாம், இடத்துல உட்காருங்க. இங்கே உட்காரு, கீழே உட்காருமா. ஸ்டூடெண்ட்ஸ் யாரும் நிற்கக்கூடாது. பெற்றோர்கள் அங்கே இடம் இருக்கு, அந்த சைடு உட்காந்துருக்குமா. சாய் சரண் கீழே உட்காருப்பா. அங்கே நிற்கிறவங்க இன்னும் சிறிது நேரத்தில் முடிந்துவிடும். இன்னும் 2 ப்ரோக்ராம் தான், கொஞ்சம் பொறுத்து இருந்து செல்லுங்கள் பெற்றோர்களே. அன்புக்கும் பாசத்திற்கும் உரிய புனித சார்லஸ் தொடக்கப்பள்ளி மாணவ கண்மணிகளை, மாவட்ட முதன்மை அலுவலர்களே, பெற்றோர்களை, பள்ளியின் தலைமை ஆசிரியை மற்றும் அனைத்து ஆசிரியை பெருமக்களை, அருட்சகோதரிகளை, பெற்றோர்களே,
உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பார்ந்தவர்களே, உண்மையிலேயே இந்த நாளில், இந்த மாலை பொழுதில் நம்முடைய பள்ளி குழந்தைகள், உங்கள் வீட்டு பிள்ளைகள் அருமையாக பல நிகழ்ச்சிகளை நமக்கு வெளிப்படுத்தியுள்ளார்கள். அதனால் நம்முடைய மாணவ கண்மணிகளுக்கு எல்லோரும் கரவொலி எழுப்பி நம்முடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் முதலில் தெரிவித்துக் கொள்வோம். உண்மையிலேயே நம் வீட்டு பிள்ளைகள் எதற்கும் சளைத்தவர்கள் அல்ல. நடனமா நாங்கள் ரெடி, நாடகமா நாங்கள் ரெடி, பேச்சு போட்டியா நாங்கள் ரெடி, பேச்சு போட்டியில் தமிழா நாங்கள் ரெடி, இங்கிலீஷா நாங்கள் ரெடி, மற்ற மொழிகளா அதுக்கும் நாங்கள் ரெடி என்று சொல்லி நம்முடைய பிள்ளைகள் அனைவருமே எல்லாவற்றிலையும் சிறப்பாக தங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்தியுள்ளார்கள். எனவே அவர்களை இந்த நாளுக்காக தயார் செய்த அனைத்து ஆசிரிய பெருமக்களுக்கும் மற்றும் உடன் உழைப்பாளிகள் ஒவ்வொருவருக்கும் நம்முடைய மனமார்ந்த பாராட்டுகளும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பார்ந்தவர்களே, இந்த உலகத்தில் எல்லாரும் எதை பற்றினாலும் பேசலாம். ஆனால் தொடக்கப்பள்ளி அல்லது முதல் வகுப்பு, முதல் ஆசிரியை, முதல் தலைமை ஆசிரியை என்று பார்க்கும்போது எல்லோருடைய நினைவிலும் அது ஒரு பசுமை நினைவாகத்தான் இருக்கும். நீங்கள் உங்களுடைய டீச்சர் அல்லது உங்களுக்கு ஹெச்எம் இருந்தவங்க அல்லது உங்களுக்கு உதவின அந்த ஆயாம்மா அப்படி நீங்கள் நினச்சி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அவங்க உங்களை அடிச்சிருக்கலாம், திட்டியிருக்கலாம். என்னதாக இருந்தாலும் சரி, இன்னைக்கு அவங்கள நினச்சி பார்க்கும்போது உள்ளுக்குள்ளே என்ன செய்யும்? ஒரு பேரானந்தம் வந்து செல்லத்தான் செய்யும். ஏனென்றால் அவர்கள் ஒவ்வொருவருமே நம்முடைய வாழ்வில் அக்கறை எடுத்து நாம் அனைவரும் வளர வேண்டும், உயர வேண்டும் என்று சொல்லி அவர்கள் அதே இடத்தில் நின்றார்கள். ஆக இந்த தொடக்கப்பள்ளி பருவம் என்பது எல்லோருடைய வாழ்விலும் அடிப்படையாகவும் ஆணிவேராகவும் இருக்கின்றது. அதனால இந்த தொடக்க கல்வி என்பது மிகவும் முக்கியம். அதில் நம்முடைய பிள்ளைகள் மிகவும் பயங்கரமான அல்லது மிகவும் என்ன சொல்றது, அவர்களுடைய அடித்தளத்தை மிகவும் நன்றாக போட்டிருக்கின்றார்கள் என்றுதான் நாம் சொல்ல வேண்டும். அந்த அளவுக்கு நம்முடைய பிள்ளைகள் வளர்ந்திருக்கின்றார்கள். அன்பார்ந்தவர்களே, நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்வில் ஒரு நாள் அப்படின்னு சொன்னால் எதெல்லாம் சொல்லுவோம்? இரவையும் பகலையும் சேர்த்து தான் ஒரு நாள் என்று சொல்லுவோம். அதே மாதிரி ஒரு விதையை நிலத்தில் போட்டாலும் நிலமும் நீரும் சேர்ந்தால்தான் அங்கு விதை முளைக்க முடியும். இவ்வாறு ஏதாவது ஒரு செய்யும் போது இரண்டு தேவைப்படுகின்றது. ஒன்று மட்டும் கண்டிப்பாக முடியாது. எடுத்துக்காட்டுக்கு இன்னும் சொல்ல போனோம் அப்படின்னு சொன்னால் வலது கை மட்டும் போதும் என்று சொல்ல முடியாது, இடது கையும் தேவை. வலது கண் மட்டும் போதும் என்று சொல்ல முடியாது, இடது கண்ணும் தேவை என்று இருக்கின்றது. ஆக நம்முடைய பிள்ளைகளுடைய வளர்ச்சியில் பெற்றோர்களாகிய நீங்கள் எந்த அளவுக்கு அவர்களுடைய வாழ்க்கையில் அக்கறை எடுத்து எல்லாவற்றையும் பார்த்து செய்கின்றீர்களோ, அதுபோல உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஆசிரிய பெருமக்களும் உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்வை செதுக்குவதில் அவர்களும் கண்ணும் கருத்துமாக இருக்கின்றார்கள் என்பதனை இந்த நிகழ்ச்சி மூலமாக நாம் பார்க்க முடியும். ஆக உங்களுடைய பிள்ளைகளை சரி ஆசிரிய பெருமக்கள் செதுக்குகிறார்கள் என்றால் கண்டிப்பாக உற்சாகப்படுத்துங்கள். கண்டிப்பாக உங்களுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் எதிர்காலத்தில் மிகப்பெரிய மாணவ கண்மணிகளாக மட்டுமல்ல, உயர்ந்த மக்களாக என்ன செய்வார்கள்? வாழ்வார்கள். மற்றவர்களுக்கும் ஒரு சாட்சியாக இருப்பார்கள். அந்த வகையில் இன்று எல்லா விதத்திலும் நம்முடைய மாணவ கண்மணிகள் சிறந்து விளங்கினார்கள். எனவே இந்த நேரத்தில் மாணவ கண்மணிகள், ஆசிரிய பெருமக்கள், அதனோடு உழைத்த ஒவ்வொருவருக்கும் எங்களுடைய பாராட்டுக்களும் மனமார்ந்த வாழ்த்துக்களும் என்று சொல்லி இன்னும் ஒரே ஒரு கதையை மட்டும் சொல்லியிருந்தேன். அதாவது ஒரு காட்டில் 3 மரங்கள் இருந்தது. அந்த 3 மரங்களும் வெவ்வேறு இடத்திற்கு சென்றது. ஒன்று ஒரு தொட்டிலாக செய்யப்பட்டது, இன்னொன்று ஒரு பீரோவாக செய்யப்பட்டது, இன்னொன்று படகாக செய்யப்பட்டது. இந்த படகு தொட்டிலை பார்த்துட்டு பொறாமப்பட்டுச்சு.
இந்த தொட்டில் பீரோவை பார்த்து பொறாமப்பட்டுச்சு. எதுக்குன்னா, நான் தண்ணிகளை போக வேண்டியிருக்கு, நீங்கள் எல்லாரும் சந்தோஷமாக இருக்கிறீங்க அப்படின்னு. இந்த தொட்டில் நீ எவ்வளோ பெருசாக இருக்கிற, நான் என்னை சின்னதாக்கி போட்டாங்க அப்படின்னு சொல்லி பொறாமப்பட்டுச்சு. அப்படி இருக்கும்போது அந்த பக்கத்தில் ஒரு அரசன் போய்கிட்டு இருந்தவன், அந்த அரசன் என்ன செய்தான், என்னுடைய வாழ்வு முடிந்து விட்டது, ஏனெனில் எதிரிகள் என்னை நெருங்கி வந்து விட்டார்கள், நான் அவர்களை என்ன செய்ய வேண்டும், எதிர்த்து தாக்க வேண்டும் என்று சொல்லிவிட்டு அந்த 3 பொருட்களையும் பார்க்கும்போது அவன் என்ன செய்தான், தன்னுடைய அணிகலன்கள் எல்லாவற்றையும் அந்த தொட்டிலில் வச்சான், உடைகள் எல்லாவற்றையும் பீரோவில் வச்சான். எதிரி நாட்டு வீரர்களை தாக்குவதற்காக அந்த கப்பலில் ஏறி சென்றான். அன்பார்ந்தவர்களே, இந்த 3ல் எது பெருசு நம்ம சொல்ல முடியும்? அந்த அரசனுக்கு இந்த 3மே உதவியது. அந்த அரசனுக்கு இந்த 3மே ஏதாவது ஒரு வகையில் அவனுக்கு உதவியாக இருந்தது. அதுபோலத்தான் நாம இந்த பள்ளி பருவத்தில் படிக்கும்போது எல்லோரும் முதல் மார்க்கு எடுக்க முடியாது. அதற்காக முதல் மார்க் மட்டும் எடுத்தவர்கள் மட்டும்தான் நல்லவர்கள் என்று அர்த்தம் கிடையாது. ஆனால் விடாமுயற்சி என்பது தேவை. வாழ்க்கையில் கண்டிப்பாக எல்லோருக்கும் இந்த உலகத்தில் ஒரு இடம் இருக்கின்றது, அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஆனால் அந்த இடத்தை அடைவதற்கு நாம் எல்லோரும் ஒவ்வொரு நாளும் முயற்சி செய்ய வேண்டும். அவ்வாறு முயற்சி செய்யும் போது நமக்கென உள்ள இடத்தை கண்டிப்பாக நாம் அடைய முடியும். எனவே ஒழுக்கமும் விடாமுயற்சியும் நம்முடைய வாழ்க்கையில் என்றும் இருக்க வேண்டும் என்று நம்முடைய மாணவ கண்மணிகளை வாழ்த்தி அவர்களுக்காக என்ன சொல்றேன், எதிர்காலத்தில் நல்லவர்களாக வல்லவர்களாக மிகப்பெரிய மக்களாக வளர வேண்டும் என்று வாழ்த்தி இந்த வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.